வணக்கம். குட் மார்னிங். சென்னையிலூர் மழைக்காலம் வானிலை வலைப்பதிவின் இன்றைய காணொளி. As usual, the English part of the presentation will be the second half of the video. நம்ம இப்போ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறது ஒன்று என்னன்னா இலக்கியம், தமிழ் இலக்கியங்களில் நீர் மேலாண்மை, வானிலை பற்றிய இது. இன்னைக்கு புறநானூற்றிலிருந்து ஒன்று பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் உங்களுக்கு. ஏன் ஒரு இமேஜை போட்டுட்டு சங்க இலக்கியம் பற்றி பேசுகிறேன் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த குளங்களெல்லாம் பாருங்களேன், எல்லாமே கிட்டத்தட்ட இந்த நிலவின் வடிவில் இருக்கும். அந்த பிறை நிலவை என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முக்கால்வாசியே அந்த பிறை நிலவு வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழைய குளங்கள்லாம், பழைய ஏரிகள்லாம். அதாவது பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழர்கள் ஒரு ஒரு ஏரி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமா 8ஆம் நிலவு வச்சிருந்தாங்க. அதாவது எப்படின்னா அந்த 8ஆம் நாள் நிலவு, பிறை நிலவு எப்படி இருக்குமோ அந்த ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படி வச்சிருந்தாங்கன்னா அப்பதான் ஒரு ஒரு வேகமாக செல்லும் ஒரு நீர் குறுக்குல நேர்கோட்டாக ஒரு தடுத்தோம்னா அந்த நீரின் வேகத்தின் காரணமாக உடைப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அதனால அந்த வளைவா பிறை நிலவு போல ஒரு ஏரியை கட்டி அதுலேருந்து நீரை நீரின் போக்கு ஏற்ற மாதிரி தேக்கி வைக்கும் சூழல் இருக்குங்கிறதுனாலதான் இது போட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பை பண்டைய தமிழர்கள் செஞ்சிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா புறநானூற்றுல கபிலர் அழகா எழுதியிருக்காரு. அறையும் புறையும் மணந்த தலைய எந்நாள் திங்கள் அணைய கொடுங்கரை தொன்னீர் சிறுகுளம் கீழ்வது மாதோ கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரி தன் பரம்பே நாடே. அதாவது இந்த இது அவர் பாரி மன்னர் போனதுக்கு அப்புறம் அந்த நாடு எப்படி ஒரு ரொம்ப சோகமாச்சு, என்ன எல்லாம் அழிஞ்சு போச்சுங்கிறத பத்தி ஒரு பாடல் எழுதுறார். அந்த பாடல்ல இந்த ஒரு 8ஆம் பிறை நிலவு பிறை ஷேப்ல இருக்கிற போல ஒரு குளத்தை பத்தி பாடி அது எப்படி ரொம்ப அழிஞ்சு இருக்கு அப்படிங்கறத அவர் எடுத்துக்காட்டா காட்டி சொல்றாரு. அதுல அதான் பாறைகளும் சிறு குன்றுகளும் கூடிய இடத்தில் 8ஆம் பிறை திங்கள் போல் வளைந்த கரையை கொண்ட தெளிந்த நீருடைய சிறுகுளம் உடைந்திருப்பது போல் கூரிய வேலும் திரண்ட வலிய தோள்களும் தேர் வழங்கும் வள்ளல் தன்மையும் உடைய பாரியின் குளிர்ந்த பரம்பு நாடு அழிந்து விடுமோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது எப்படி அந்த இலக்கியத்துல மொழி மட்டும் இல்ல, அறிவியலும் சேர்ந்து இருக்குதுங்கிறத பார்த்து ஆச்சரியப்படணும் நிச்சயமாவே. இப்ப இன்றைய வானிலை நிலைக்கு வருவோம். இப்ப பாத்தீங்கன்னா கிழக்கு காற்று வர ஆரம்பிச்சிருச்சு வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும். நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு நேத்துல இருந்தே ஒரு மேகமூட்டமான சூழ்நிலை கடலோர பகுதிகளில் தெரியுது. அதற்கு காரணம் என்னன்னா கிழக்கு காற்று வலுப்பெற்று படிப்படியா கடலோர தமிழகத்தை நோக்கி வர துவங்கியதுனாலதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்க சேட்டலைட் இமேஜை பார்த்துருந்தீங்கன்னா இந்த மேக குவியலானது இந்த பகுதியில் இருந்தது, இங்கெல்லாம் வரல. ஏன்னா அப்போ வடக்கிலிருந்து வளர்ந்த உலர்ந்த காற்று அது தாக்கம் அதிகமா இருந்ததுனால இப்ப கிழக்கிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதமான கீழே காற்று படிப்படியா வலுப்பெறுவதனால மேக குவியலும் வடக்கு நோக்கி நகர்ந்து படிப்படியா கடலோர தமிழக பகுதிக்கு வந்தடையும். இதுல நம்ம முக்கியமா என்ன பார்க்கணும்னா இந்த கீழே காற்று வலுப்பெற்று வரும்போது இந்த வடக்கிலிருந்து வரக்கூடிய உலர்ந்த காற்று படிப்படியாக மேலே சென்றுவிடும். நான் சொன்ன மாதிரி இப்போ அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு என்னன்னா இந்த கீழே காற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய உலர்ந்த காற்றும் சந்திக்கும் இடங்களில் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வு தான் மழையின் தாக்கத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும். சில இடங்கள்ல நாம் இப்போ இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ட்ரை லைன் தண்டர்ஸ்டார்ம்ஸ், அதாவது உலர்ந்த காற்றும் ஈரப்பதமான காற்றும் ஊடுருவும் பகுதிகளில் சில சமயங்களில் பலத்த மழை பெய்யக்கூடிய சூழல் இருக்கும். இந்த பலத்த மழைங்கிறது பரவலா எல்லா இடத்துலையும் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் இருக்கும். ஒரு 1-2 மணி நேரம் பெய்யக்கூடிய நிகழ்வா இருக்கும், நாள் பூரா பெய்யாது. அதனால இந்த இந்த இரு திசையிலிருந்து வரக்கூடிய வெவ்வேறு தன்மையோட காற்று ஊடுருவும் போது, ஒன்றாக ஊடுருவும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடிமேகங்கள் தான் சில இடங்கள்ல பலத்த மழை பொழிவை கொடுக்க போகுது. இது கிழக்கத்தை காற்று வலுப்பற்று படிப்படியா வரும்போது இந்த வடக்கத்தை காற்று மேலே போகும் நான் சொன்ன மாதிரி. அதனால சில சமயங்கள்ல இந்த
பகுதியானது, இந்த சந்திக்கும் பகுதியானது மேல் நகர்ந்து வட தமிழக கரையோர பகுதிகளும் வரும் நாட்களில் ஓரிரு முறை இந்த மாதிரி மழை நிகழ்வுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி மழை படிப்படியாக தான் வரும். இன்னைக்கு வந்து கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பாண்டிச்சேரிக்கு கீழே ஓரளவுக்கு சற்று மிதமான மழை எதிர்பார்க்கலாம். கடலூர் சிதம்பரத்திலிருந்து வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதியில் ஒரு சில இடங்களில் இந்த ட்ரை லைன் தண்டர்ஸ்டார்ம்ஸ், அதாவது உலர்ந்த காற்றும் ஈரமான காற்றும் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த இடங்கள்ல ஓரிரு இடங்கள்ல சில சமயங்களில் பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. ஸோ இதுதான் இன்றைய வானிலை. வரும் நாட்களில் மழை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது வந்து நாம இந்த கிழக்கத்திய காற்று எப்படி வலுப்பெற்று வருது அப்படின்னு பார்ப்போம். இல்லை ஒரு சில வானிலை படிவங்கள் கணிக்கிற மாதிரி குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இல்லை தாழ்வு பகுதி உருவாகுதான்னு பார்ப்போம். அது பொறுத்து மழையின் தாக்கம் குறையக்கூடும் இல்லை அதிகரிக்கக்கூடும். இப்போ நம்ம ஆங்கில காணொலியை பார்ப்போம். Morning once again for the English part of the present today's weather inference. We have been talking of Tamil literature, ancient literature, highlighting weather events, the importance of water management, etc. Today we give an example from Purananuru, Kabilar once again, but you'll be surprised as to why I'm showing a image, a satellite image, Google Earth image, when talking of Sangha Ilakyam. If you carefully observe, you will see a lot of these water bodies in the shape of moon. Of course, today's tank may not be the exact replica of how the tanks were made when it was started, but you can see the pattern of many water bodies in the shape of the moon. The reason is that the ancient practices, water management practices, highlighted the importance of having water bodies in the shape of moon, especially the 8th day of moon, the crescent. The reason being is that any fast flowing water river, if it is a case of putting a straight damming mechanism, it might ensure that it might create a scene where the lakes could be breached because of the force of the water. So they opted for a curved structure which would sort of spread the impact of water flow across over a larger area, which is what is highlighted in this song by Kapilar from Purananur. அறையும் பொறையும் மணந்த தலையை என்னால் திங்கள் அணைய கொடுங்கரை துண்ணீர் சிறுகுளம் கீழ்வது மாதோ கூர்வேல் குவிய மொய்மின் தேர்வன் பாரி தன் பரம்பு நாடே. Actually, in this case, he is actually talking of a situation where a disused small lake, which is seen its best days behind it, in the shape of the 8th ray of moon, with filled with boulders and knots. Basically, a place where possibly small hillocks are there, so that it becomes easier to store water, is now shattered, just like how the Parambu country is shattered, which used to belong to the King Pari, who is known for his benevolence and who donated chariots. So not only the literature, the ancient literature had a fascinating insight of the language, but also in terms of science as well. Now let's get to today's weather inference. As you can see, you can see in real time outside, it's getting more cloudier from yesterday. Unlike the clearer skies, hazy skies, which was the case the previous days. That's because we've started seeing the easterlies moving across bay. You can see the convection also climbing up. Earlier the convection used to stay in the southern equatorial waters. Now it is climbing up. As the easterlies push in, the northerlies will get pushed up. So earlier the northerlies used to be up to here. Now gradually you'd see the northerlies moving up. That's because the easterlies are penetrating towards the coastal areas of Tamil Nadu. Now this will bring the rain window into many parts of coastal areas and possibly a little bit of interior places, say about 50 to 100 kilometers from the coastline. The next few days, one of the key parts which you'll have to keep in mind is that the possibility of dry line thunderstorms when the northerlies and dry northerlies and the moist easterlies meet.
This particular small band or small window of area where these two would meet will gradually climb up as the easterlies push in and the northerlies move up. So this area where dry line thunderstorms could happen could move up slightly towards north coastal Tamil Nadu in the coming couple of days. As I said, these dry line thunderstorms will not be widespread, will not be for the entire day. It will be for a duration of an hour or so. But one or two places which come under this fine line, basically a very small window of dry line thunderstorms, will get very heavy spell of rains. Today, it appears the stretch between Kadalur and Delta could fall under dry line thunderstorms, which is what we have indicated in today's possible rainfall estimates, with slightly heavier spells likely over the delta areas. Now, this not only would this spread of rains increase from tomorrow, more areas could possibly come under moderate to heavier spell of rains from tomorrow. Uh, as I said, we are at the fag end of monsoon. Second half of December is already upon us. So any spell of rain will be bonus for especially the north Tamil Nadu areas. Uh, Delta in terms of rain risk continues to have rain risk between Kadalur to Delta and partially to South Delta as well because of heavier spell of rains at times, which is likely to happen. It'll all depend on how much strength the easterlies gain over the next few days, and possibly, as one or two models indicate, a, a possible low pressure or a trough of low could evolve around Sri Lanka. So, depending on this development, rates could increase or decrease. Further updates on that as things evolve. Thank you for joining us, and do stay with us and share your comments, feedbacks, likes, dislikes, and suggestions for improvement, etc. Thank you. நன்றி வணக்கம். உங்களது கருத்துக்கள், நாங்கள் செய்யும் தவறுகள், உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு சுட்டிக்காட்டுங்கள். நன்றி வணக்கம்.